யாருக்கும் அந்த 6 மணி 6:10 பின்பு யாருக்கும் அந்த 8:52 அப்புறம் யாருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணார்? கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கட்டும். கால் ரெக்கார்ட்ஸ்ல ஏன் கால் ரெக்கார்ட்ஸை வெளில வர மாட்டேங்கிறாங்க? அவங்க கால் ரெக்கார்ட்ஸை வெளில கொண்டு வரட்டும். நிச்சயமாக அந்த வக்கீல், அரசு தரப்பு வக்கீல் நிச்சயமாக அவர் மிரட்ட பார்க்கிறார். ஏதோ ஒண்ணுத்துல எப்படியாவது இந்த விஷயம் வெளில வராம இருக்கணும்னு அவர் பார்க்கிறார். அவங்க எப்படி அது வந்து குற்றங்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல வந்து சொல்றீங்க இல்லையா? அது யார் சொல்றாங்க அதை கம்மியா இருக்குன்னுட்டு? இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல 8 கொலை நேத்தி ஒரே நாள்ல. எவ்வளவு இடத்துல கொலை, கொள்ளை, இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு குற்றங்கள் தானே மேம்? இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நடந்தா தனிப்பட்ட குற்றம். ஒவ்வொரு லொக்காலிட்டிலையும் நடந்தா போதைனால அம்மாவையே கொலை பண்றா ஒரு பையன் போய். சின்ன குழந்தை 2 வயசு குழந்தையும் பாலியல் வன்புணர்வு நடக்கிறது. 80 வயசு அம்மையாருக்கும் இது நடக்கிறது. அப்புறம் எங்க இருந்து வேல்யூஸ்லாம் எங்க? நீங்க போற்ற வேண்டியவர்களை, படிக்க வேண்டியவர்களை பற்றி பள்ளிக்கூடத்தில் சொல்லாததுனால்தான் இன்றைக்கு இந்த அவல நிலை. யாரை பற்றி தெரிய வேண்டுமோ, யாரை பற்றி படிக்க வேண்டுமோ, யார் சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து யாரை பற்றி படிக்க வேண்டுமோ அதெல்லாம் கத்துக் கொடுக்காததன் விளைவுதான் இது. இதுதான் திராவிட மாடல். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சென்னை மாநகராட்சி தொகுதி 134வது தொகுதி கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள். ஞானசேகரனுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்றம். இப்போ என்னதான் தீர்ப்பு வந்து நல்லபடியா இருந்தாலும் கூட பலரும் வந்து அந்த வழக்குல வந்து பல விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. பிஜேபியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பக்கம் அதிமுகவா இருக்கட்டும், மற்ற பல எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து யார் அந்த சாரை வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க? மிரட்டுறாங்க அந்த அம்மா. அதான் பெரிய ஒரு அஃபென்ஸ் அந்த அம்மா பண்றது. யாராவது பேசுனீங்கன்னா அவதூறு வழக்கு வந்து போடும். அது எதுக்கு மிரட்டணும் இப்படி? அவங்க ஒண்ணு சந்தேகத்திற்கு இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஆனாலும் நிறைய சந்தேகங்கள், கேள்விக்குறி நிறைய இருக்கிறது. இதில் எவ்வளோ ஃபாஸ்டா ஒரு கேஸை முடிச்சுது. இந்த மாதிரி எல்லா கேஸையும் முடிச்சாங்கன்னா வரவேற்கணும். இப்போ அந்த ரெக்கார்டு, கால் ரெக்கார்ட்ஸ் அதை வெளில விடணும். அதில் அவர் யார்கிட்டயோ பேசினன்றது வந்திருக்கு. யாரையோ காப்பாற்ற, பின்னால் இருக்கும் யாரையோ காப்பாற்ற இவர் இந்த கல்பிரிட் அவர் ஞானசேகரன் இருந்தாலும் அவர் யாரையோ பின்னாடியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இது அவசரமாக இது. இந்த அவசரத்தை அரக்கோணம் கேஸில் ஏன் காமிக்கல? இன்னும் அரக்கோணம் கேஸில் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடலை. கள்ளக்குறிச்சி கேஸ், அந்த குழந்தை. இந்த மாதிரி திருநெல்வேலியில் ஒரு குழந்தை, திருவள்ளூரில் 2 குழந்தைகள். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ குழந்தைங்க. ஒரு அம்மா அப்பா கேஸ் போடலன்னு இங்கே கூட அவங்க குழந்தைய இது பண்ணிட்டாங்கன்னுட்டு அவங்க போலீஸ் நிலையத்திலேயே அவங்க உட்காந்தாங்க. போலீஸ் கேஸ், அதுக்கு போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ அரக்கோணம் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிறதுனால சொல்கிறோம். அரக்கோணம் கேஸில் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? இப்போது எஃப்ஐஆர் கூட போடாமல் இது இந்த மாதிரி எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்ணால் நிச்சயமாக வரவேற்கணும். ஆனால் தொகுத்தெடுத்து இந்த ஒரு கேஸை இவ்வளவு சீக்கிரம் கிடுன்னு ஒரு அவசர கதியில் அதில் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன என்பது அதுக்கு அந்த அம்மா மிரட்டுறது இன்னும் ஒரு பெரிய அதுக்கு சந்தேகத்துக்கு. ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க, திரும்ப அதுதான் சொல்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக, ஆணவபூர்வமாக, ஆதாரங்கள் பூர்வமாக வந்து இது முழுமையாக இதற்கு பின்பு யாரும் இல்லை. அப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றமே முன் வந்து இதை விசாரணை செய்திருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஃபோன் வந்து அந்த நேரத்தில் ஃப்ளைட் மோட்ல தான் இருக்கு. யாருக்கும் அந்த 6 மணி 6:10 பின்பு யாருக்கும் அந்த 8:52 அப்புறம் யாருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணார்? கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கட்டும். கால் ரெக்கார்ட்ஸில் ஏன் கால் ரெக்கார்ட்ஸை வெளில வர மாட்டேங்கிறாங்க? அவங்க கால் ரெக்கார்ட்ஸை வெளில கொண்டு வரட்டும். அதில் நிச்சயமாக அந்த வக்கீல், அரசு தரப்பு வக்கீல் நிச்சயமாக அவர் மிரட்ட பார்க்கிறார். ஏதோ ஒன்றுத்துல எப்படியாவது இந்த விஷயம் வெளில வராமல் இருக்கணும்னு அவர் பார்க்குறார். அவங்க எப்படி அது வேறு யாருமே இல்லை, இவர் ஒருத்தர் தான் அப்படின்னுட்டெல்லாம் அவங்க பண்ணது. அந்த அவர் ஏற்கனவே ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்திருக்கார், டிஎம்கேல மெம்பராக இருந்திருக்கார். அவர்
ஸோ நிச்சயமாக இது அரக்கோணம் மாதிரியே தான் இதுவும். இவங்க கட்சியிலேருந்து வெளில எடுத்துட்டோம், இல்லை கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டோங்கிறதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு இது. கண்டிப்பா இது மாதிரி பல கேஸ்கள். பொள்ளாச்சி எடுத்துக்கங்க, பொள்ளாச்சிக்கு பெருமை கொண்டாடினாங்கல்ல அவங்க. அதுக்கு பொள்ளாச்சியில் இதே மாதிரி அதுவும் அந்த அப்போ அதிமுக இவங்க ப்ளேம் பண்ணி அப்படின்ட்டு இப்போ அதிமுக இவங்கள சொல்கிறாங்க. அதில் டிட் ஃபார் டேட் மாதிரி இவங்க கையை காமிச்சா அவங்க இங்கே கையை காமிக்கிறாங்க. பொள்ளாச்சிக்கும் அரக்கோணத்துக்கும் என்ன இது? கண்டிப்பா இன்னொரு விஷயத்தை இதுல பார்க்கணும் அப்படின்னா, இது நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதற்கும் அரசிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாங்களே. இது இப்போ நான் ஒன்னே எனக்கு சொல்லுங்க, அரசாட்சியில் இருப்பவர்களுக்கு, அரசாங்கம் நடத்துபவர்களுக்கு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அவங்க ஆர்எஸ் பாரதியே என்ன சொன்னார்? நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னார்ல, சொன்னாரா இல்லையா ஒரு? ஸோ அவங்களே தானே ஒத்துக்கிட்டாங்க இதை. ஸோ இது நீங்கள் ஏதாவது ஒன்று, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் கேஸ் போட்டிருக்கிறேன், நிறைய கேஸ் போட்டிருக்கிறேன் நான், இந்து மதத்தை புண்படுத்தியவர்கள் அப்படின்னுட்டலாம். நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு 20-25 கொடுத்துருந்தேனாக்கா அதில் இப்போ தான் ஒரு 2 கேஸு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கு கேஸு அதில். ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னா அந்த கடமை எல்லாத்துக்கும் தானே செய்யணும். பொறுக்கி எடுத்து ஒரு கேஸு 2 கேஸு, இந்த கேஸுக்கு பண்ணலாம், அந்த கேஸுக்கு ஃபாஸ்ட்டாக, இது ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோன்னு வரவேற்கத்தக்கது, நானும் ஒத்துக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நீதி கிடைத்தால் நிச்சயமாக எல்லோருமே வரவேற்போம். ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இல்லை. அதனால தான் இப்போ இதில் அப்புறம் எவ்வளோ அவங்க நிவாரணம் கொடுக்குறாங்க இந்த குழந்தைக்கு? 90,000. அதாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கினதை 90,000 அந்த குழந்தை. இதே கள்ளச்சாராயத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அதில்? ஒரு அரசாங்கம் சாராய கடைகளை மேலும் மேலும் திறந்து கொண்டு பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டிருக்கும் அவலம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால யாருமே இதற்கு வக்காலத்து வாங்க முடியாது. ப்ளஸ் 25 லட்சம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த பொண்ணுக்கு வழங்குறதாவும் சொல்லியிருக்காங்களே மேம். அதான் சரி, யாருக்கு என்ன இப்போ சென்சேஷனல் ஆயிட்டாக்க, ஒரு பரபரப்பு ஆயிடுச்சுனாக்க ஏதாவது ஒரு நிவாரணம் அளிக்க வேண்டிய இடத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு நான் போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளூர் கோயிலில் ஒரு 3 குழந்தைங்க முழுகினாங்க. அது சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்ததுனால். ஏன் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை? கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் நிவாரணம் அளிப்பீர்கள். நீங்கள் பராமரிக்காத ஒரு குளத்தில் மூழ்கி இறந்த குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, அவர்களை பற்றி ஒரு முக்கலோ முனகலோ ஏன் இல்லை? அதனால இந்த அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு கேடு விளைவிக்கும் ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா இப்ப சர்வேலாம் பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த அஃபென்ஸை விட, முன்னாடி இருந்த குற்றங்களை விட இப்போ குற்றங்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றீங்க இல்லையா? அது யார் சொல்றாங்க அதை கம்மியா இருக்குன்னுட்டு? இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல 8 கொலை நேத்தி ஒரே நாள்ல. ஸோ இவங்க என்ன அதுக்கு மாறு தட்டிப்பாங்களா? அது லா அண்ட் ஆர்டரே இல்லை. சட்டம் ஒழுங்கு புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தெனோ அஃபென்ஸ், போதை மாநகரம், இதுவாக இருக்குது, ஸ்டேட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒத்துக்க போகிறாங்களா? ஒத்துக்கொண்டு இதற்கு ஆவணம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பதை விட்டு இவங்க அவங்க மினிஸ்டர்ஸே ஒருத்தருக்கொருத்தரே, இப்போ ஏர்போர்ட்டில் அவர் வரைச்சி பார்த்தோமே, அவருடைய பின்னாடி க்யூவில் நின்று பொக்கே கொடுக்கறது, அந்த மாதிரி என் முதுகை நானே தட்டிக்கொள்வேன், நீ என் முதுகை தட்டிக்கொள் என்ற அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இவங்களா சொல்லக்கூடாது சட்டம் ஒழுங்கு, நம்ம எல்லாரும் சொல்லணும் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கு. நீங்கள் ஆனஸ்டாக உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜோராக இருக்கிறது என்று சொல்லுங்கள். எவ்வளவு இடத்துல கொலை, கொள்ளை, அவங்க தனிப்பட்ட ஒரு குற்றங்கள் தானே மேம்? இதெல்லாம் நடந்தா தனிப்பட்ட குற்றம். ஒவ்வொரு லொக்காலிட்டிலையும் நடந்தா போதைனால அம்மாவையே கொலை பண்றா ஒரு பையன், போய் அம்மா பணம் கொடுக்கலன்னுட்டு, சாராயத்துக்கு கொடுக்கலன்னுட்டு, இன்னொரு இடத்துல அப்பாவும் அம்மாவும் அந்த பையனோட தொல்லை தாங்காம சேலத்துக்கிட்ட கல்ல தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பையன் ஒரே தொந்தரவு கொடுத்துருக்குறான், தினம் சாராயம் போட்டு சம்பாதித்த காசுல. இன்னொரு இடத்துல எங்கேயுமே போகாம வீட்டில் இருந்துக்கிட்டு குடிச்சிட்டே இருக்கிறான்னுட்டு. இதெல்லாம் சமூக அவலம் இல்லையா? தனி இதுவா? இதெல்லாம் இண்டிவிஜுவல் கேசஸா? 1, 2 இருந்தா இண்டிவிஜுவல் கேசஸ், 10 இருந்தா இண்டிவிஜுவல் கேசஸ்.
100, 200, 500, 1000 இருந்தா அது இண்டிவிஜுவல் கேஸ் இல்ல. கண்டிப்பா அதே மாதிரி பெண்களுக்கு தொடர்ந்து இந்த ஆட்சியில வந்து வயசு வித்தியாசம் இல்லாம சொல்லுங்க. சின்ன குழந்தை 2 வயசு குழந்தையும் பாலியல் வன்புணர்வு நடக்கிறது. 80 வயசு அம்மையாருக்கும் இது நடக்கிறது. அப்புறம் எங்கேருந்து வேல்யூஸ்லாம் எங்க? நீங்க போற்ற வேண்டியவர்களை, படிக்க வேண்டியவர்களை பற்றி பள்ளிக்கூடத்தில் சொல்லாததுனால்தான் இன்றைக்கு இந்த அவல நிலை. யாரை பற்றி படிக்க வேண்டாமோ, யாரை பற்றி தெரிந்து கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லையோ, யாரை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு தீமையோ அவங்களெல்லாம் பத்தி படிச்சுட்டு யாரை பற்றி தெரிய வேண்டுமோ, யாரை பற்றி படிக்க வேண்டுமோ, யார் சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து யாரை பற்றி படிக்க வேண்டுமோ அதெல்லாம் கத்துக் கொடுக்காததன் விளைவுதான் இதுதான் திராவிட மாடல். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வந்து ஞானசேகரன் தீர்ப்பு வழங்கிய பின்பு இதற்கு முன்னால் இருந்த பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிடிஆர் அப்படின்ற முறையில நான் இதை வந்து சமர்ப்பிக்கிறேன் அரசுக்கு, இதுக்கு அரசு கண்டிப்பா வந்து பதில் சொல்லியே ஆகணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பூர்வமாகவே அந்த போன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்திருக்கு. கால் வந்து போலீஸ்க்கு தான் போயிருக்கு. யார் அந்த போலீஸ், அந்த இது விசாரணைகளை வந்து இன்னும் மேற்கொள்ளல. அப்போ உண்மையாவே அந்த நபர் யார் அப்படின்ற இது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னமும் ரெக்கார்ட்ஸ் எடுங்கன்ற சிடிஆர் ரெக்கார்ட் எடுங்க, அதுல எடுங்க அதை பத்தி. அண்ட் அவர் வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டரா இருந்திருக்கார், முன்னாடியே நிறைய குற்றத்தை பண்ணியிருக்கார். அவரு சின்ன திருட்டு, நகை திருட்டுலேருந்து எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு, எல்லா வித தப்பும். ஐ திங்க் ஈவன் ஒரு 2 முறை திருமணம், 2 பெண்களை திருமணம் செய்ததுக்கு 3 பெண் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்படி இருக்கிறவர் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறார். எந்த வித ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இதெல்லாம் எப்போ தெரியுது விசாரணையில? இதெல்லாம் பெருசாகவே பூதாகாரமாகவே கிடுகிடுன்னு முடிச்சிருக்காங்க கேஸ். அது மெயின் இது அந்த அம்மையார் வக்கீல் கவர்மெண்ட் பிளீடர் வெளில வந்து இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது இன்னும் இதற்கு சிகரம் வைத்தார் மாதிரி இருக்கிறது. கண்டிப்பா இப்போ வந்து அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லல அப்படின்னா, அவங்க அதாவது அந்த யாருக்கு அழைப்பு விடுத்தாங்களோ அந்த போலீஸுடைய நம்பரையும் ரெக்கார்டே எடுங்கம்மா. யார் யாருக்கு அவர் அந்த போன்ல இருந்து நம்பர் போயிருக்கு, அவர் நம்பருக்கு எங்கேருந்து வந்திருக்கு, ஃபுல் சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. யாரும் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட சொல்லுங்க. கண்டிப்பா இதற்கு அரசு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு அரசு கண்டிப்பா பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது என்ன நடக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஒரு பொண்ணு, இந்த கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு இல்லாமல் நான் சொன்னேன், தினமுமே நடக்குது இதில். இது வரைக்கும் அரக்கோணம் விஷயத்தில் அவங்க என்ன எடுத்திருக்காங்க ஆக்ஷன்? அவங்க எஃப்ஐஆர் கூட போடலை. அதுவும் இன்னொரு பொள்ளாச்சி மாதிரி தானே இருக்குது. அந்த பொண்ணு போய் சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்து அழுது முன்னாடி எங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அரசாங்கம் இங்க ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது சிபிசிஐடிக்கு மாத்தாத விஷயம் வந்து இந்த கேஸ், அதாவது ஞானசேகரனுடைய கேஸ வந்து சிபிசிஐடிக்கு மாத்தாத காரணம் வந்து பின்னாடி வந்து இருக்கிற அந்த யார் அதை மறைக்கலாம் இருக்கலாம். அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் என்ன அமைச்சர் யார் அப்படின்னு எதுவுமே வந்து யாருமே குறிப்பிடலையே. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான் இருக்கணும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அது நிச்சயம். அது நீங்களே ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்கம்மா, வருடக்கணக்கில் இழுத்து கொண்டிருக்கும் இதெல்லாம், இதை எப்படி தம்பட்ட அடிச்சுக்கிறாங்க. சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. நியாயமான முறையில் நடந்திருந்தால், எந்தவித ஒரு மறைவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மை இருந்திருந்தால் நாம் எல்லோருமே சந்தோஷப்பட போகிறோம். அந்த குழந்தை மேல் உள்ள பரிதாபம், ஒரு பெண் குழந்தைக்கு நேர்ந்த அவலம்னு தானே எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த குழந்தைக்கு நீதி கிடைத்தால் நாம் என்ன வருத்தப்பட பொறுப்பு? நிச்சயமாக சந்தோஷம் தானே அது. கண்டிப்பா. பல ஞானசேகரன் வழக்கு விசாரணையில பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.